ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம். ஸோ உங்க ஒவ்வொருத்தரையும் நான் டெய்லி இந்த வீடியோ வழியாக பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா நான் நெறைய விஷயத்துல நான் யோசிப்பேன். டெய்லி ஒருத்தர் ஒரு வீடியோ வழியாகவோ, ஏதோ வழியாகவோ நம்மள சந்திச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் லாக்டவுன் டைம் அந்த மாரி டைம்லலாம் ஒரு சில பெரிய பெரிய பாஸ்டர்லாம் அவங்க வாரத்துல 1 நாள் தான் இந்த மெசேஜே குடுப்பாங்க இல்லையா? ஆனா நான் யோசிப்பேன், அவங்க டெய்லி பேசினா நல்லா இருக்குமே! டெய்லி நம்ம கூட கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்குமே! அப்படின்னு அவ்வளோ ஆசைப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தைய பேசினா நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவேன். அல்லேலூயா! அந்த ஒரு விதத்தில நான் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ, ஏதோ ஒரு பெரிய வீடியோவோ, ஏதோ ஒண்ணு போட்டு டெய்லி நான் இப்பொழுது எனக்கு ஆண்டவர் வசனத்த நெறைய சொல்லிக் குடுக்குறாரு. அத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா! எனக்கு ரட்சிப்பானவர் இலவசமாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு அதையே நான் அ என்னால முடிஞ்சத நான் ஒரு யூடியூப் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்குறேன். அல்லேலூயா! ஸோ இதில நான் உண்மையாக ஒரு சில விஷயங்கள சொல்ல விரும்புகிறேன். ஒன்லி ஃபார் கிறிஸ்தவர்கள் இத உண்மையா இந்த வீடியோ பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இதுவரைக்கும் நான் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஸோ 2 வருஷம் ஆகி அ அ நான் வந்து ஒருவேள சிலவங்க ஒரு காசோ, பணத்துக்காகவோ, இல்ல தன்னுடைய பேரு பெருமையாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ பண்ணியிருந்தாங்கன்னா, கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நான் எந்த வீடியோலுமே ஸ்பெஷலா அட்வர்டைஸ்மென்ட் மாரியோ, இல்ல ஸ்பெஷலா ஒரு ஒரு வீடியோலும் ஒரு ஒரு ஸ்டைலாவோ அப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன். சாதாரணமா ஒரு ஒரு வீடியோலும் ஜென்யூனாக, உண்மையாக அதில என்ன விஷயம் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுக்குறாங்க தான் பேசுவேன். அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு நெனச்ச மாரி இல்லனாலும், இந்த அளவுக்கு ஆண்டவர் குடுத்தது ஆண்டவர் கிருப தான். அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, நான் நெனச்ச மாரி வியூஸ் இல்லாட்டியும், இந்த அளவுக்கு ஆண்டவர் வியூஸ் குடுக்குறது பெரிய விஷயம். அல்லேலூயா! அதுல ஒரு வாரமாக இப்போ நம்ம வந்து ஒரு அ யூடியூப் அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அதில அடிக்கடி வீடியோஸ் பார்க்கணும், லைக் போடணும், கமெண்ட் போடணும் அப்படின்னு இருந்தா தான், அ அது வந்து ரோபோட் இல்ல, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்னு அது இப்போ உள்ள டெக்னாலஜி படி அது ஆக்சஸ் அது ஒரு நம்மள நியமிச்சு வைக்குமா? இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம ஜஸ்ட் இது நான் வந்து வீடியோ போடுறதுக்கு மட்டும் தான் ஃபோன யூஸ் பண்ணுவேனா, ஸோ அதனால அது வந்து ரோபோட் அப்படின்னு நம்மளுடைய அக்கவுண்ட்டா நெனச்சு, அதாவது இப்போ சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் தான் என்னோட வீடியோ பார்க்க முடியுமே தவிர, வெளியில உள்ள யாருக்கும் அந்த வீடியோவ ஷேர் பண்ணாது யூடியூப் அப்படிங்கிற ஒரு லாக்ல இருக்கிற மாரி எனக்கு சம்திங் புரிஞ்சுது. பட் எனிவே அ நான் இதுவரைக்கும் செஞ்சது இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ எப்போ இந்த யூடியூப் வீடியோவ நான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுக்க எல்லாரும் அறிந்து கொண்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த யூடியூப் வீடியோ நான் பண்ண தேவையில்ல. ஹalleluya. உலக பிரகாரமான என்டர்டெயின்மென்ட் அது வேற. உலக பிரகாரமா இருக்கக்கூடிய பணத்துக்காகவோ, இல்ல மத்த நாலேட்ஜ்க்காகவோ பேசுறது அது வேற. நான் பேசுறது உலகத்துல உள்ள எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹalleluya. அது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க அப்படின்னா, நான் வீடியோவ, சேனலையும் ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான். ஹalleluya. அ இதுதான் என்னோட நோக்கம். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லிக் குடுக்கிறார். நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் அந்த சுவிசேஷத்த போய் சொல்லுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் எல்லாத்துலயும் சொல்லித் தருகிறார். ஹalleluya. அப்போ அம் அதுக்கு தேவையானது முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அப்போஸ்தலர்கள அழகாக சொல்லித் தருகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து இந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். ஹalleluya. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, நமக்கு முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று யோவேல்ல சொன்ன தீர்க்க தரிசனத்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எல்லார் மேலயும் ஆவியை ஊற்றுகிறார். எல்லார் மேலயும் ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுக்க இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அது விலை மதிப்பில்லாத ஒரு அழைப்பை வைக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு நிகரே கிடையாது. அல்லேலூயா. இப்போ நான் வந்து அ ஒரு 10 பேரை இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சித்திருக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஆவிக்குரிய விதத்துல அவங்க ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டது மிகப்பெரிய சிலாக்கியம். அவங்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாங்க. அது பூமிக்குரிய எந்த பணத்துக்கும், எந்த ஒரு பொருளுக்கும் நிகரானது அல்ல. அப்படி இருக்கும் பொழுது பூமிக்குரிய ஒரு தேவை. எனக்கு யாராவது ஹெல்ப் அப்ப அ அப்படி பண்ணதுக்கு தகுதி உண்டு.
ஆனால் நானும் சரி, இந்த பைபிள்லயும் பவுலும் அதான் சொல்லுகிறார், நான் யார்கிட்டயும் எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு தான். அல்லேலூயா. ஆனா ஒன்று முக்கியமாக கேட்க வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய ஜெபங்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆ ஒருத்தரை ஒருத்தர் ஜெபத்தினால தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த வீடியோல நான் பேசுறது எதுக்கு அப்படின்னா, அந்த பேசுற வார்த்தையே ஒரு ஜெபமா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரையும் குழப்பணும் அப்படிங்கிற மாரி எதுவுமே பேசுறது கிடையாது. அக்யூரேட்டா ஆண்டவர் இதான் சொல்லியிருக்காரு, இத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. அத ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஜீவன். அத ஃபாலோ பண்ணாம போனா மரணம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் கைவிடணும்னு நினைக்கிறது கிடையாது. நம்மளா தான் ஆண்டவர விட்டு தூரமா போகிறோம் இல்லையா? அல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை மட்டும் தேடுங்க. அவருடைய பிரசன்ஸ வாஞ்சிங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம வெளியில போறோம், வரோம் இல்லையா? சில பேருடைய பிரசன்ஸ் கிட்ட அவங்க கிட்ட போனாலே அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எப்பா இவங்க கிட்டலாம் பேசவே வேண்டாம்ப்பா. நம்மளே மனசுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு சொல்லலாம்னு போவோம். அவங்க அத தப்பா நினைச்சுக்கலாம். இல்ல அவங்க பேசுறதே அப்படிதான் இருக்கலாம். இல்லையா? அல்லேலூயா. அது மாரி கேரக்டர் உள்ளவங்க கிட்ட அவங்க பிரசன்ஸ் அவ்வளோ பேடாக இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப நன்மையானதாகவும், அருமையானதாகவும் இருக்கும். அல்லேலூயா. அவர் கிட்ட போனீங்க அப்படின்னா, அவர் பிரசன்ஸ்ல போய்க்கிட்டே இருக்க வேண்டும்ங்கிறது தோணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு மனுஷனும் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே வர வேண்டும். முக்கியமாக நெறைய பேர் சர்ச்சஸ்ல ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா நான் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளாமலே இன்னும் எத்தனையோ சதவீதம் பேர் இந்த உலக மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். அது மட்டும் இல்ல, நான் தமிழ் வீடியோஸ இந்த சேனல்ல விட்டுட்டு இருந்தேன். இன்னொரு சேனல்ல இங்கிலீஷ் வீடியோ விட்டுட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப கன்டின்யூ பண்ண முடியல. அல்லேலூயா. என்னுடைய ஆசை என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து பார்ட் டைமாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் தான் வேலையே. அத பார்த்துட்டு கொஞ்சோண்டு தான் சம்பளம் கிடைக்கும். எனக்கு அதுதான் தோணுச்சு பண்ண முடிஞ்சது. ப்ரேயர் பண்ண நெறைய டைம் கிடைக்கும். வீடியோஸ் பண்ண நெறைய டைம் கிடைக்கும். ஆனா இப்போ உள்ள வேலை அப்படி கிடையாது. காலையில போனா சாயங்காலம் 6, 7 மணி ஆயிரும். அதனால என்னுடைய எனர்ஜியும் நெறைய போயிரும். என்னால டெய்லி வீடியோ பண்ண முடியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. எனக்கு இயேசு கிறிஸ்துவ பேச சொல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன். என்னுடைய மனசுல ஆழமாக ஆண்டவர் சொன்ன விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நான் ஆசைப்பட்டது தான் இன்னைக்கு நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது எனக்கு இல்ல ஒரு நபர் ஒரு வீடியோ டெய்லி ஒரு வீடியோ வழியாகவோ, ஏதோ ஒரு இது வழியாகவோ என்கிட்ட பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே நான் நினைச்சிருப்பேன். ஆனா அந்த வகையில உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்கிட்ட இருந்து நெறைய வீடியோஸ், நெறைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டவர் வர கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மிகப்பெரிய கிருபை தான். அது சாதாரண விஷயம் இல்ல. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் கரெக்ட்டு தான். இது மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லையா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்க மற்றவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்ன்னு தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு எ ஒருவேளை யூடியூப் பேசுற திறமை ஆண்டவர் தராம இருக்கலாம். நார்மலா பேசுற வெளியில சுவிசேஷம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். திறமை இருக்கலாம். இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. இல்ல உங்களுக்கா வீடியோ பண்ணி ஷேர் பண்ணணும்னு தோணுதா? சுவிசேஷத்த நீங்க எப்படி வேணா ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. இல்ல என்னுடைய வீடியோவ நீங்க எடிட் பண்ணி கூட அந்த மாரி ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ரீமிக்ஸ் அப்படி இப்படி நெறைய ஆப்ஷன் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. ஆ ஸோ அது மட்டும் இல்ல, இது யூடியூப்ல அது வந்து நம்ம எப்பவுமே வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. அதாவது என்னுடைய சேனல் நான் சொல்ல வரேன். நான் வந்து ரொம்ப நாளாவே சேனல்ஸ் என்னுடைய இந்த ஃபோன்ல இருந்து நான் யூடியூப் வீடியோ பார்க்கறது இல்ல. டிவில 2 சேனல் தான் மெயினா பார்ப்பேன். ஒண்ணு பென்னி ஹின் அவருடைய வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் சூப்பர் புக் இருக்கு பார்த்தீங்களா? அது இங்கிலீஷ்ல நான் இருந்தேன்னா இங்கிலீஷ்ல பார்ப்பேன். இல்ல தமிழ்ல பார்ப்பேன். அது வந்து கார்ட்டூன்ல பைபிள்ல நடந்த விஷயத்த அழகாக அவங்க சொல்லித் தருவாங்க. ஹல்லேலூயா. ஆனா இதெல்லாம் வந்து இந்த சாப்பாடுக்கு ஊறுகாய் எப்படியோ அது மாரி தான். இந்த டிவில வீடியோ பார்க்கறதா இருக்கலாம், மத்தவங்க சொல்லி தரதா இருக்கலாம். ஆனா மெயின் சாப்பாடு நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறது தான். அல்லேலூயா. அது எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, அது அவ்வளவுக்கு அவ்வளவு அருமையானதாகவும், இனிமையானதாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த என்னன்னு தெரியல, நான் இந்த யூடியூப் ஆப் யூஸ் பண்ணாததுனாலயா, என்னமோ இந்த வியூஸ் எல்லாமே ஒரு மாரி கம்மியா இருக்கு. ஏதோ ஸ்டாப் ஆகி ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கு. அது தெரியல. ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, அ அ எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் முழுமையாக ஓடி முடிக்க ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பராக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸோ எல்லாருக்குமே இது தேவைப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். அவரும் பாருங்க கல் அ இந்த அ கொ அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி
என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியாதா என்று கேட்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். நான் தைரியமாக எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை சொல்லவும், ஆண்டவர் எனக்கு வைத்த அழைப்பை நான் செய்து முடிக்கவும் எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை அது நிறைவேறிய தீரும். அது என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. இந்த மெசேஜோட மெயின் வார்த்தை இதுதான். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடுல ஆண்டவர் திஸ்பியனாகிய எலியாவை கொன்று சொல்லியிருந்தார். அதாவது இந்த யெசபேல் இப்படிதான் மரித்து போவாள் என்று சொல்லியிருந்தார். அது அப்படியே ஆஹ் அவர்கள் அந்த 2 ராஜாக்கள் 9:36 வாசிப்பது, ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் இசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது இசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடப்படும் எருவை போல ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். அல்லேலூயா. அதாவது அந்த எலியா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அது அப்படியாக நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம லைஃப்ல நான் பேசுற வார்த்தையா இருக்கலாம், அதாவது நான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில இருந்து நான் பேசுறதா இருக்கலாம், இல்ல நீங்க இயேசு கிறிஸ்து வார்த்தையில இருந்து பேசுறதா இருக்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்து வார்த்தை பேசாமலும் வேற ஏதாவது பேசலாம். அது மேக்சிமம் நிறைய நிறைவேறும். அல்லேலூயா. அதனால எவ்வளவுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையை பேசுறீங்களோ அதுதான் நிறைவேறுகிறதற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வழி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பேசாம வேற என்னெல்லாம் பேசுறீங்களோ அது மிகப்பெரிய சாபத்திற்கான வழி. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்படினாலுமே ஆசீர்வாதம் தான். ஆண்டவருடைய வார்த்தை அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. கேட்கறதுனால ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இப்போ நான் சொல்றதா இருக்கலாம், நீங்க டிவியில பாக்குறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாப்பாடுல கூட தொட்டுக்கிற ஒரு ஊறுகாய் மாதிரி தான். நீங்க மெயின் சாப்பாடு நீங்க பைபிள் வாசிச்சு நீங்க ஆண்டரோட ஒரு கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான். டெய்லி ஜோம் பண்ணுங்க, டெய்லி தனியா ஒரு 4 பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தை தேடுங்க. அல்லேலூயா. ஒரு சேர்ல ஆண்டவர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பொழுது நீங்க என்னெல்லாம் சாதாரணமா பேசுவீங்களோ அதை பேசுங்க. அதுல அப்பப்ப பைபிள் திறந்து ஆண்டவர் என்னன்னா அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறத வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தீர்வு ஏராளம் இருக்கிறது, ஏராளமான வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில புது புது அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒண்ணு நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு செப்பல் வாங்குவேன்னு நினைப்பேன், ஆனா வேற ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் செப்பலை வாங்கி கொடுத்துருவார். அல்லேலூயா. ஸோ நம்ம நம்ம ஒரு பெரிய ஆசையை வச்சிருப்போம், அது கிடைக்கலன்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு சாதாரண விஷயத்திலயும் ஆண்டவர் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சாதாரண விஷயத்தையும் ஆண்டவர் அவர் ஸ்டைல்ல கொடுக்கிறது மிக அருமையான ஆசீர்வாதம். அது சப்பலா இருந்தாலும் சரி, ஒரு பெல்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு காரா இருந்தாலும் சரி, ஒரு லைஃபா இருந்தாலும் சரி, அது அவருடைய ஸ்டைல்ல கொடுக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஸ்டைல இப்படி ஒரு ஃபோன் இருந்தா தான் ஆசீர்வாதம், இப்படி ஒரு கார் இருந்தா தான் ஆசீர்வாதம், இப்படி பணம் நிறைய எனக்கு சேலரி வந்தா தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. இல்லை இந்த வயசுல எனக்கு கல்யாணம் ஆனாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம மாம்ச பிரகாரமாக நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் ஸ்டைல்ல என்னென்ன கொடுக்கணும்னு வைத்திருக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கும் அதுதான் உங்களுக்கு மெசேஜாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு வீடியோ இந்த வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்ததாக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எந்த வகையில எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஆண்டவர் உங்க ஸ்டைல்ல கொடுக்கறதா பெஸ்ட். ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க இப்படி வேணும், அப்படி வேணும், இந்த நேரத்துல வேணும், இந்த மாதிரி ஒரு உயர்வுல வேணும், இந்த மாதிரி ஒரு இப்படிதான் வேணும்னு நாங்க கேட்கறது சரியில்லை. ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க எப்படி தருணம் சித்தம் வைத்துக்கிறீங்களோ அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க ஆசீர்வாதத்துல எந்த தீமையும் கிடையாது. ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையும் நன்மையானது, முழுமையும் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தரும். அல்லேலூயா. அது நிம்மதி, சந்தோஷ, சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. இந்த நிம்மதி, சந்தோஷ, சமாதானம் உலகத்துல யாராலையும் கொடுக்கவே முடியாது, உங்களால மட்டுமே. ஆண்டவரே. அல்லேலூயா. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆண்டவரே அது கிடைக்காது, நீங்க இருந்தா மட்டுமே கிடைக்கும். ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல்ல ஆண்டவரே இது வரைக்கும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆண்டவரே, இனிமேல் எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வீடியோ இனிமே இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து உங்களுடைய கிரியைகள் நடக்கணும்னு நீங்க சித்தம் வைத்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய வார்த்தையை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு சித்தம் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே. அல்லேலூயா. அது அப்படியே உலகம் முழுக்க போகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உடைய ஆவிலாம் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே. அல்லேலூயா. உடைய வல்லமையில நிரப்பப்படட்டும். ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உடைய வல்லமையில தொடப்படட்டும். ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில கஷ்டங்கள் தரித்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில வேதனை வழியில் இருந்தாங்கன்னா அவங்க ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும்.
வாழ்க்கையில உடைந்து போயிருந்தாங்கன்னா அவங்க கட்டப்பட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு அப்பாவாக இருந்து, நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருந்து, தேவனாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றி கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வல்லமை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இறங்கட்டும். இந்த வல்லமை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கிறதாக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.